என்ன இன்னைக்காவது உங்க அப்பா அம்மா ஃபோன் எடுத்தாங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவிர அப்படி என்னடா தப்பு பண்ண நீ? ஏய் முகுந்த், நான் என்னடி பண்ணேன்? உன் குழந்தை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா சாப்பிடணும். 25+15 இந்த மாசம் due. என்ன அடுத்த கிரெடிட் கார்டு பிளானா? என்ன மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணிட்டியா? தேங்க்யூ. லோன் அமௌண்ட் 5 lakhs தானே? முகுந்த் முகுந்த் முகுந்த், ம்? சி கம் 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 கம், சீக்கிரம் வா. என்ன? வாயே. ஹே ஆமா. சரியான வாளு. ஹே அப்படி ஒண்ணு மாதிரி. உதைக்கிறான். பொண்ணா பையனா? பையன். பொண்ணு. நோ, ரெண்டுமே. ஓவரா இல்ல அலையாத. மீரா. பொண்ணா? ஆமாமா, பொண்ணுதான். உன்ன மாதிரியே அழகா வேணும். முகுந்த் ம்? முகுந்த், சொல்லுமா. என்ன? all the troubles that my life has put me through, maybe as an orphan, I don't have parents to help me. All the difficulties that I've gone through, I don't want my child to go through the same fate. So promise me that உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம குழந்தைய விட்டுறாத. ஹே பைத்தியம் மாடி நீ. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரியா? தேங்க்யூ. மரகதம் சந்திரசேகர், த ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட். சிசேரியனே இல்லையா, நார்மல் டெலிவரியா, கேரண்டி கொடுக்குறாங்க. நல்ல வேலை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு சொல்லாமல் இருந்தாங்களே. டாடி, என்ன பண்றீங்க டாடி? டாடி, நோ டாடி, ப்ளீஸ் டாடி, ஐ லவ் யூ டாடி. நோ டாடி, ஐ லவ் யூ டாடி. ப்ளீஸ் டாடி, ஐ லவ் யூ டாடி. No daddy, I love you daddy.
ஒரு துளியுண்டு கண்ணீர் கடலளவுண்டு மீளா சோகம் நானாய். ஆசை புயல் என கொண்டு வீசும் திசை பல சென்று வீழ்ந்தே நானும் வீணாய். நிழலிலும் வலியுடன் தினமலர்ந்திடும் சொல் தைத்த தேகம் தொடர்ந்திடுமோ? கிரவினில் கரைந்திட நிஜம் சில கணம் காணாமல் போகும் சுகம் தருமோ? உதிரும் கதிரில் உயிர்கள் நனைந்திட பிறையின் ஒளியும் மணலாய் எனை சுட எதிரும் புதிரும் எனையே தொடர்ந்திட உதிரம் பூத்த இதயம் உறைந்திட உணர்வுகள் உருகிய உயிர் மெலிந்திடவா? டாடி 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 பசிக்குது டாடி. என்ன டாடி ஒரு கடை கூட இல்லை, நம்ம வீட்டுக்கே போயிடலாமா? உங்களுக்கு கால் வலிக்கலப்பா? டாடி தண்ணி. மீரா இரு. இந்தா. போதும், இருட்டா இருக்கு டாடி. கொசு கடிக்கல, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அம்மா தனியா இருப்பாங்கல்ல. மீரா தூங்குமா. குட் மார்னிங் பா. டாடி டாடி பசிக்குது டாடி.
டாடி நானும் வரேனே. அப்பா பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். பத்திரமா இருக்கணும், சரியா? யார் கண்ணிலையும் பற்றாத. ஓகே டாடி கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல ப்ளீஸ்? கண்டிப்பா வந்துடுறேன். டேக் கேர். வண்டி எவ்வளோடியா? யோ இறங்கி போய் பாரியா. பார்க்குறேன் சார். வரக்கூடாது பிள்ளையாரப்பா, 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 எங்க அப்பா வரக்கூடாது பிள்ளையாரப்பா. எவ்வளையாவது கூட்டிகிட்டு வந்து ஒதுங்கியிருப்பானுங்க. இதுக்கு மேலே வேகமாக நடக்க மாட்டான் போல இருக்க. நடைய பாரு. கர்நாடக ஸ்டேஷன் வண்டி இங்கே நிற்குது. எவனையும் காணோம். சைலன்சர் சூடா இருக்கா பாரியா. சூடு இல்ல சார். சரி சரி வந்துரு. யோ ஒழுங்கா பாத்தியாயா? யாரும் இல்ல. பிள்ளையாரப்பா, பிள்ளையாரப்பா, எங்க அப்பா வரக்கூடாது பிள்ளையாரப்பா. டாடி பேசாத, யாரும் ஒன்றும் பார்க்கல. சார் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல சார். டேய் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தெரியாதுடா. இந்த இடத்து சொந்தக்கார வண்டியா இருக்கும் சார். நல்லா வருவியா நீ. கடைசி மட்டும் நீ கான்ஸ்டபிள் தான். ஓ அப்பா அவங்கள போலீஸ் பிடிக்க மாட்டாங்க எனக்கு தெரியுமே. எப்படி சொல்லுங்க? நான் தான் பிள்ளையாரப்பாட்ட வேண்டினேனே. அப்பா இப்ப நேரா வீட்டுக்கு தானே போறோம். சொல்லுங்கப்பா. உங்களை தான்ப்பா. அப்பா என்ன வண்டிப்பா இது? சரியான ஓட்ட வண்டியா இருக்கு. இப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம கார்லயே வந்திருக்கலாம். ஹலோ பாஸ், வண்டி ரன்னிங்ல நின்றுடுச்சு, கொஞ்சம் பாருங்களேன். என்ன சார், என்ன பிரச்சனை? இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்களேன். சீஸ் ஆயிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். 10 நாள் ஆகுமா? விட்டுக்கிட்டு போறீங்களா இல்லை லாரி கிரி ஏற்றி எத்துன்னு போயிடுறீங்களா? 10 நாளா? எவ்வளோ ஆகும்? 10,000 ரூபா ஆகும். 10,000 ஆகுமா? இன்ஜின்லாம் ஏறி ஏற்றணும், நிறைய வேலை இருக்குது. சரி இந்த அங்கி கொஞ்சம் சீக்கிரம் சாவி முடிச்சு கொடுத்தா அட்வான்ஸ் எதனா கொடுங்க சார். அட்வான்ஸு? ஏய் இங்கன்னா வாயை பார்த்துனுக்கிறப்போ எதனா வேலை இருந்தா பாருப்பா. பணம் நிறையா இருக்கும் போல இருக்குதே. தெரிஞ்சிருந்தா 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாமே. 2000 ரூபா இருக்குது. 10 நாள் கழிச்சு வந்து எத்தனை போங்க. சரி. ஹலோ, இங்கே தங்க பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குமா? தங்கறதுக்கு இப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் போங்க. கல்சா தாபான்னு ஒரு இடம் இருக்குது. சரி. அங்கே சிம்ரன் அக்கான ஒரு அக்கா இருக்கும். சரி. அந்த அக்கா கிட்ட போய் மெக்கானிக் முருகேஷ் அமிச்சான்னு சொல்லுங்க. சரிங்க. அவங்க எல்லாம் பார்த்து வசதியாக பண்ணி கொடுப்பாங்க. வர்த்தா பாப்பா. லேசா பறக்குது மனசு மனசு, கோட்ரு பாட்டிலு கிடைக்கல. सिमरन अंदर है.
சிம்ரன். சிம்ரனா? நீ என்ன புதுசா? நல்ல வேலை, உன் நேரம். கணேஷ பாண்டி இப்போ இங்க இல்ல. சிம்ரனா? சிம்ரன், நீ சொன்னது மட்டும் அவர் காதுல விழுந்துச்சுன்னா சாலா அவ்வளவுதான். சொல்லு, என்ன வேணும்? ஒரு 10 நாள் தங்கணும். நான் என்ன உனக்கு லாட்ஜா கட்டி வச்சிருக்கேன்? ஆளையும் மூஞ்சியும் பாரு. வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. மெக்கானிக் முருகேஷ் 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாரு. தங்க இடம் கேட்டப்போ தான் உன்னை சொன்னார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமா, இது யாரு? என் பொண்ணு. பொண்ணா? ம். அப்படியாமா? ஆமா, இது எங்க அப்பா. இங்கே எனக்கு யாரையும் தெரியாது, அதனால தான் கேட்குறேன். தங்க இடம் இருக்கா இல்லையா? அட்வான்ஸ் வேணும்னாலும் தரேன். யோ இரியா, உனக்கு என்ன மூக்கு மேல கோவம் வருது? சரி வா. உன் பேர் என்னம்மா? நீனும் உங்க அப்பன மாதிரி உம்முன்னு வர. உன் பொண்டாட்டி எங்க இருக்கா? ஊர்லயா? என்ன நான் பாட்டுக்கு பேசுனே வர, நீ பேசாமலே வர. என்னையா உன் பிரச்சனை? பிதா மகன் விக்கிற மாதிரி உம்முன்னு. எங்கேருந்து வர? சித்ரதுர்கா. சின்ன குழந்தை கூட்டின்னு 2 வீலர்ல வரியே, கண்ணும் மண்ணும் தெரியாம ஓட்டுறாங்க. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? நாங்களும் இப்படிதான் வந்தோம். எங்க அப்பா சோலாப்பூர்லேருந்து கிளம்பும்போது உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை கூட்டின்னு லாரி ஏறி இங்க வந்தோம். எங்களுக்கும் இங்க யாரையும் தெரியாது, ஒன்ன மாதிரி தான். இந்த ஊருக்கு வந்து இறங்கினோடனே எங்க அம்மா செத்து போச்சு. எங்க அப்பாக்கும் என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஒரு புண்ணியம் வந்தான், எங்க அம்மா சாவை அடக்கம் பண்ண காசு கொடுத்தான். வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணோம். கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே இந்த பாண்டி தான். அதனாலேயே சிம்ரன் கிட்ட உதவி யார் கேட்டு வந்தாலும் யோசிக்காம பண்ணிடுவேன். இதுல எவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வம்புலையும் மாட்டி விட்டுடுறாங்க. நீயும் அதே மாதிரி பொட்ட புள்ளையோட வந்திருக்கியா? அதான் மனசு கேட்கல. இவ்வளோ நாளி பேசிட்டு வரல, வாய தொறையன். அட உள்ள போயா, மாசா மாசம் நின்றுக்கிட்டு. இதான் வீடு. துரை எதிர்பார்க்கிற வசதிலாம் இங்க கிடைக்காது. கூட குழந்தை வேற. உன்னை பார்த்தா டீசெண்டா வேற இருக்க. உனக்கு இது பிடிக்குமோ பிடிக்காதோ? இதை விட்டா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வர போகணும். அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு. உனக்கெல்லாம் செட் ஆகாதியா? வேணா இங்கே இருந்துட்டு போ. சிம்ரன், என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும். சாப்பாடு வேணுமா? இல்ல, வேலை வேணும். பர்றா, வேலை வேணுமா? நீ 10 நாள் தானே ரூம் கேட்ட. இருக்க இடம் கிடைச்சதும் இங்கே டேரா போடலான்னு பாத்தியா? இல்ல, வண்டி ரெடி ஆனதும் குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் 3 வேளை சோறு தானே. 10 பேருக்கு சோறு போட தெரிஞ்சவளுக்கு உங்க 2 பேருக்கு சோறு போட மாட்டேன்னா என்ன? வண்டி ரெடி பண்ண பணம் வேணும். ஊர்லேருந்து யாராச்சும் மணி ஆர்டர் அனுப்ப சொல்ல வேண்டியதானே? வேலை கிடைக்குமா கிடைக்காதா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் மூக்கு மேல கோவத்தை வச்சுக்கிட்டே திரியிற? எவ்வளவு பணம் வேணும்? 10,000. நான் வேணா தரேன். ஊருக்கு போய் மணி ஆர்டர் அனுப்புறியா சொல்லு. உன்னால வேலை தர முடியுமா முடியாதா? வேலையா? யோ இங்க பாரு, எனக்கு மெக்கானிக் முருகேச நல்லா பழக்கம். வண்டி ரெடி ஆனதும் நீ வேணா எடுத்துட்டு போ, நான் பேசிக்கிறேன். என்ன? ப்ளீஸ், நான் கேட்டதை மட்டும் பண்ணு. சரி, நீ வேலை செய்யற மாதிரி உனக்கு என்ன தெரியும்? ரொட்டி போட தெரியுமா? கத்துக்கிறேன். 10 நாள்லயா? நாளை கடைக்கு வந்துரு.
நீ வீட்டை விட்டு வந்தப்போ யாருமே அவனை தடுக்கலையா முகுந்த்? செத்தா கொல்லி போட வரக்கூடாது, சொத்துல பங்கு கேட்டும் வரக்கூடாது, அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதில் கேட்டுச்சு. அவங்க முகத்தை கூட நான் பார்க்கல. வழக்கமாக பசங்களுக்கு இருக்கிற வேகத்தில் நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல. ஸோ எனக்கு அவங்க தேவையே இல்லை. சிம்பிள். அப்பா அம்மாவை தூக்கி போடுறது அவ்வளோ ஈஸியா முகுந்த்? ஜெனி தூக்கி போட்டது நான் இல்லை, பெத்த பையனோட ஃபீலிங்ஸ் அவங்க தான் புரிஞ்சுக்கல. நான் என்ன அவ்வளோ மோசமான பொண்ணையை காதலிச்சிட்டேன்? உனக்கு அப்பா அம்மா இல்லைனா அது விதி. ஆனால் அதை பொண்ணை கல்யாணமே பண்ணிக்கூடாதா? என்னால தானே முகுந்த். நீ ரொம்ப அவசரப்பட்டியோன்னு பயமா இருக்கு. என்னால தானே நீ உன் குடும்பத்தையே பிரிஞ்சிருக்க. திரும்பி போயிட. ஜெனி விளையாடுறியா? 23 வருஷம் நான் எங்கள் அப்பா அம்மா கூட வாழ்ந்திருக்கேன். அவங்க உணர்வுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கேன். ஏன் உணர்வுக்கு மரியாதை கொடுக்காதவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? உன் ஹாஸ்டல் என்ன சொன்னாங்க? யாருக்கும் தெரியாது. நீ வீட்டை விட்டு வந்த மாதிரி நானும் யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? பயமா இருக்கு முகுந்த். டோன்ட் வரி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பெங்களூரில் வேலை, ஸ்டார் ஹோட்டலில் செஃப். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? சிம்பிள். ஒரு கோவிலில் கல்யாணம். வெறும் ஜெனியா அந்த ஜெனிக்கு எம்னு ஒரு இனிஷியல். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, புருஷன் இவங்க எல்லாருடைய பாசமும் எப்படி இருக்குன்னு புரிய வைக்க போகிறேன். அழகாக ஒரு குழந்தை அம்மா அம்மானும் பின்னாடி கண்ணை மூடி பார்த்தா ஐ கேன் ஃபோர்சி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னடி சொல்ற? நம்பிக்கை இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதோ மாயம் நீ செய்தாய், என்னுள் மாற்றம் நீ தந்தாய். எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன்னேசம் எனதன்பே. இது கண்ணீரா நீ எந்த நாகாயம். ஏதோ மாயம் ஏதோ மாயம் நீ செய்தாய். என்னுள் மாற்றம் நீ தந்தாய். எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன்னேசம் இது கண்ணீரா நீ எந்த நாகாயம். கால் போகும் வழியில் தெரிந்தேன், பெண்ணே என் விழியில் விழுந்தாய். உன்னாலே வாழ்க்கையே நேரானது. கண்ணாடி போல கிடந்தேன், கண்ணே என் முன்பு தெரிந்தாய். உன்னாலே தோற்றமே வேறானது. பெண்ணே என் உயிரை உன்னிடத்தில் தந்தேனே. இதயம் துடித்திடும் வரையில் மறக்காது உன் அன்பு. எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன்னேசம் எனதன்பே. இது கண்ணீரா
வெறும் பாலை நிலத்தின் மீது நறும்பூக்கள் மலர செய்தாய். எப்போது தீர்ப்பேனோ என் நன்றியை. மழை போகும் பாதையெல்லாம் மரம் ஈரம் வாங்கிக் கொள்ளும். பூ பூத்து பேசுமே தன் நன்றியை. போதும் போதும் இந்த நொடியினில் வாழ்வேனே. இன்னும் உள்ளது பெண்ணே நமக்காக வாழ்க்கை. எழுதாத இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன்னேசம் எனதன்பே. இது கண்ணீரா? எதுக்கு முகுந்த்? வேணாம் ப்ளீஸ். 55 days டைம் இருக்கு. அதை விட எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். பரவாயில்ல, வாங்கிக்கோ. சரியா? நீ எந்த நாகாயம் ஏதோ என்னுள் மாயம் நீ செய்தாய். மாற்றம் நீ தந்தாய். ஏதோ மாற்றம் நீ தந்தாய். மாயம் நீ செய்தாய். இதிகாசம் உன் பாசம் அன்பே. பழகாத புது தேசம் உன்னேசம் எனதன்பே. இது கண்ணீரா? நீ எந்த நாகாயம் Coming. வணக்கம்மா. வணக்கம். முகுந்த் இருக்காரா? அவர் வெளில போயிருக்காரு. நீங்க? நான் வேண்டப்பட்டவன். உள்ள போய் பேசலாமா? ஓ ஷோ, வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஐயோ வேண்டாமா. பொண்ணை கொடுத்த இடத்துலையும் காசு கொடுத்த இடத்துலையும் கை நினைக்க கூடாதுங்கிறது எங்க வழக்கம். நல்ல பெரிய இடம். சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நாங்களும் சந்தோஷமா இருக்கணுமா? 36 இடத்துல கையெழுத்து, 4 லட்சம் ரூபாய் கடன், 6 மாசம் டியூமா. பெரிய இடம். பாம்பே ஃபைனான்ஸ். சார், முகுந்த். முகுந்த் சுப்பிரமணியம், தனுஜா ரெஸ்டாரண்ட் செஃப். ஐம் ஐ ரைட்? திரும்பவும் சொல்றேன், பெரிய இடம். தாவூதை பத்தி தெரியாது, தாங்க மாட்டீங்க. 4 மாசம் டியூ கட்டியிருக்காரு, 6 மாசமா டியூ கட்டல. பொண்டாட்டியா புத்திமதி எடுத்து சொல்லுங்க. பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுல்ல. வரமா? என்னம்மா, ஹெவி ஒர்க்கா? நீ சாப்பிட்டியா? நாங்க 2 ஜீவன் வீட்டில் இருக்கோம். மீரா உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா தெரியுமா? எங்களை மறந்துட்டியா? சாப்பிடு. என்னது? அதான் நானும் கேட்குறேன். புரியல. பாம்பே ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து வந்துட்டு போனாங்க. என்னவா? உண்மையா? ஜெனி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொன்னான். கேரண்டி கையெழுத்து தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஃபைனான்ஷியரியை நம்ம வீட்டுக்கு வந்து கேட்குறான். ஜெனி, சி முகுந்த், ஏன் சந்தோஷம் முக்கியம்னு நீ யார்கிட்டயோ கை நீட்டி கடன் வாங்குறது எனக்கு பிடிக்கல. நாம ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும் முகுந்த்.
ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அன்னைக்கு அவ பேச்ச கேட்டுக்கலாம். ஐம் சாரி ஜெனி, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சந்திச்சிருக்கவே கூடாது. ஜெனி, ஜெனி இங்க பாரு. ஜெனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கம் ஆன் ஜெனி, இங்க பாரு. திடீர்னு அந்த ஆள் வந்து நிற்கும் போது எப்படி இருந்தது தெரியுமா? சாரி சாரிடி, நான் பாத்துக்கிறேன்றல என் அழகு பொண்டாட்டி. இந்த ஆடம்பர வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டாம். நம்ம சக்திக்கு நீ எப்படி வாழ சொன்னாலும் நான் ரெடி. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, இனிமே யார் கேட்டாலும் என் நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. ஓகேவா? இங்க பாத்தியா, யூ ஆர் சோ லக்கி. உன் பர்த்டேக்கு எங்க போறேன்னு தெரியுமா? எங்க? சஸ்பென்ஸ். மீரா, மீரா, ஏய் மீரா, எழுந்துறேன்ல. என்ன டாடி? குட் மார்னிங்டா, எழுந்துரு. இந்த சாப்பிடு, சாப்பிடு மீரா. மீரா. என்னப்பா? அப்பா வெளியில போயிட்டு வரேன்ன, கதவை பூட்டிட்டு போறேன். பயப்படாம இரு. யார் இதை கேட்டாலும் ஒன்றும் பேசக்கூடாது, சரியா? உள்ள போய் படுத்துக்கிறியா? டாடி, கண்டிப்பா வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுவேன்டா. உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பாய் மீரா. சரியா பேப்பைய. ஏய், என் வண்டி தான் கிடைச்சோ, நீ விழுஞ்சாக போயாக மோதி. சாரி. कटलेला अड़ते सरिया फोड़। अभी करता हूँ दीदी। ओए दीपक, वेलू कहाँ है? मालूम नहीं दीदी। साला पता नहीं कहाँ मर गया। ओए वेलू, ओए वेलू। अक्का வந்துட்டாங்க. आ साले आ। कमले बस है उपगिया था। सुबह से क्या उखाड़ रहा था बे? क्या? இதே நாளனா எங்கேயும் கிடைக்கலக்கா. அதிகனா? மாணி கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். ஏ போ. என்னைக்கு நான் தாண்டி உன் புருஷன். வாயா. நாத்துக்கு உனக்கு இந்த வேலை? இப்போ கூட ஒன்னு முழுகி போயிடல. உனக்கு 10,000 ரூபாய் பணம் கடனா தரேன். வண்டி ரெடி ஆனதும் ஊருக்கு கிளம்புற வழிய பாரு. சென்னை போய் நீ என் துட்ட திருப்பி கொடுத்துரு, சரியா? அதை விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு சரி வராதியா? நான் இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது சரி, யாருக்கு என்ன எழுதிருக்கோ அதுபடிதான் நடக்கும். ஓ ஏய், உன் பேர் என்ன? உனக்கு இதான் சொந்த ஊரா? தாடா, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்குற? சரி சொல்கிறேன். இவனா எலிச்சு போன டி ராஜேந்திர மாரி இருக்கிறான். சொந்த ஊர் திண்டிவனம். அப்பா அம்மாவுக்கு விவசாயம் தான். வீட்டுக்கு ஒரே பையன்டா. ஊரில் ஒழுங்கா இல்லாமல் சுற்றினதுனா சொந்தக்கார பசங்களை அடித்து துரத்திட்டானுங்க. அப்படி என்ன தப்பு பண்ண? எல்லாம் அந்த செஸ் வெறி தான். சில பேர் கபடியில் வெறி, சில பேர் கிரிக்கெட்டில் வெறி,
எனக்கு செஸ் வெறி. என்னத்த சொல்றது? இப்போ ஒருத்தன் காம வெறியா சுத்தினா சுத்து போட்டு அடிச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. கலியுகத்தில் எல்லாம் ஜெகஜமப்பா. அப்போதான் நாயின் படம் ஞாபகத்துக்கு வந்தது. சரி திருட்டு வண்டி ஏறி பம்பாய் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் கரகம் சோறு தூண்டுறதுக்கு இங்கே நிறுத்திட்டானுங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம சிம்ரன் அக்கா. அதுலேருந்து அக்காவை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னா பாரு. ஏண்டா 6 ஜாக்கெட் உசார் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க. அவ்வளோ வெறி. வேலு, அங்க என்ன தொணன்னு பேசிக்கிட்டு போய் வேலைய பாரு. சரிக்கா. யோ ஒன்னுதாயா. சரிங்க. ஆரிராரோ ஆரிராரோ அம்புலியே தாலேலோ மேகமல்லி மெத்தையிட்டேன் மின்மினியே தாலேலோ கண்ணி என்னை உன்னில் வந்து கண்டு கொண்டேன் உன் குறு குறு குறும்பினில் என்னை தந்தேன் கண்ணக்கோழி சிரிப்பினில் எங்கோ சென்றேன் உன் மழலையின் மொழிகளில் மண்ணில் வந்தேன் இறைவனின் நகலென இங்கு வந்த உயிரே காற்றோடுதான் கைவீசிடும் கற்பூரமே. கருவறை செடியில் பூத்தவளே என்னை தாயாய் செய்தவளே புன்னகையில் புதுலகம் படைக்கின்றாய் நீ தினமும் மார்பினில் தவழும் வெண்ணிலவே என்னை முழுமை செய்தவளே என்னெதிரில் என்னுதிரம் எதிர்பார்த்து கிடைத்த வரம் பெண்ணே நீயும் பிறந்ததினால் பெண்ணாய் என்னை நான் உணர்ந்தேன் அன்பே உந்தன் அன்பாலே அலையாய் பொங்கி நான் உடைந்தேன் இறைவனின் நகலென இங்கு வந்த உயிரே காற்றோடுதான் கைவீசிடும் கற்பூரமே. மீரா அப்பா பயந்துட்டியம்மா? ஏன்பா இவ்வளோ லேட்டு? சொல்டா. பயந்து போயிட்டேன் தெரியுமா? ம் அப்படியா? அம்மா சாப்பிட்டுருப்பாங்களாப்பா? நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? அவனை ஊட்டி விடட்டுமா? வேண்டாமா, நீ சாப்பிடு. மீரா சாப்பிடணும். ப்ளீஸ்டா. ப்ளீஸ். குட் கேர்ள். சமத்து. ஜோ டாடி, எப்போ டாடி நம்ம இங்கேருந்து போவோம்? சீக்கிரமா. அதான் எப்போ டாடி? இன்னும் கொஞ்சம் நாள்ல. வண்டி ரெடி ஆனதுமா?
அது வரைக்கும் அம்மா தனியா இருப்பாங்களே, பயமா இருக்காது? எப்பயுமே அம்மா தான் சண்டை போடுவாங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க. அம்மா நல்ல அம்மா தான். அன்னைக்கு மட்டும் ஏன் அடிச்சீங்க? அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நான் டார்ச்சர் பண்ணாலும் அடிப்பீங்களா? இல்லடா, அப்போ யாரையும் அடிக்க மாட்டேன். மீராவுக்கு என்னாச்சு? உடம்புலாம் சுடுது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, குடின் போறியா? காதுல உழுதா இல்லையா? யோ, என்னையா ஆச்சு உனக்கு? எப்ப பாரு ஒம்முன்னு இருக்க. எந்த தைரியத்துல நீங்க தங்கலான்னு முடிவு பண்ண? கேட்கறது காதுல உள்ள இது பாரு. தனியா இருந்தா பரவாயில்ல, கூடவே ஒரு பொன் குழந்தை வேற. சரி, நீ வேலைக்கு போயிட்டேனா உன் குழந்தை தனியா இருக்காது. மீரா படிக்கிற அளவுக்கு இங்க ஸ்கூலும் கிடையாது. எத்தனை நாளைக்கு தான் குழந்தை தனியா கிடப்பா? என் கடைன்றதுனால நீ வீட்டுக்கு போற வர. சிம்ரன், சொல்லு. நான் இங்கேயே செட்டில் ஆகணும்லாம் வரல. என் மீராவோட கொஞ்ச நாள் இங்க இருக்கணும். அதுக்கு இதுதான் சரியான இடம். உன் பிரச்சனை தான் என்ன? நீ யாரு, உன் குடும்பம் எத்தையும் சொல்ல மாட்டேன்ற. சரி, உன் பொண்டாட்டிக்கு என்னாச்சியா? சாலா மூக்கோல்வே. இது வேற. உடம்பு சரியில்லையா இல்ல பிரிஞ்சிட்டீங்களா? என்னயா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லு. உயிரோட இருக்காரா இல்லையா? வாய திறக்க மாட்டானே. என்னமோ நடந்திருக்குன்னு புரியுது, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நான் கடைக்கு போல, சாயங்காலம் மீராவை டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறேன். வருதா இருந்தாவா? தா சாப்பிடு. நான் போய் மீராக்கு பாலாத்தி கொடுத்துட்டு வரேன். Just in time for அம்மா. பாப்பா நீயா? ஐயோ, அப்பா சும்மானா தோலை உரிப்பானே. அடிபடி பட்டிச்சா? உங்க அப்பா எங்க? எங்க அப்பா வெளில போயிருக்காரு. சரி போலாமா? ஏன் வீட்டு விட்டு இல்ல? சும்மா போர் அடிச்சு. என்ன போர் அடிக்குது? வந்தேன். சரி வா வீட்டுக்கு போலாம் வா. எங்க அப்பாட்ட போய் சொல்லாதீங்க. ஆமா, ஏன் உங்க அப்பா வேண்டாம் சொல்ல வேணான்ற? திட்டுவாரு. ஸ்கூல்லாம் போறது இல்லையா? போணும். அப்புறம் போல? எங்க அப்பா தான் எங்க கூட்டின்னு வந்துட்டாரு. ஏன்? எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்துச்சா, அதனால எங்க அப்பா கோவத்துல அடிச்சுட்டாரு எங்க அம்மாவை. நிறைய ரத்தம் வந்துச்சா, அப்படியே அம்மா விட்டு ஓடி வந்துட்டோம். எங்க அப்பா பாவம் தெரியுமா? வந்ததுல சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்காரு. அப்புறம் என்னாச்சு? நான் பிள்ளையாரப்பட்ட வேண்டின அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்பதான் கேட்க மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டிய போட்டு தள்ளிட்டு தான் இங்க வந்து தலைமறைவாயிருக்கியா? வைக்கிறண்டா ஆப்பு. என்னடா போலீஸ் வராங்க?
சிம்ரன். போங்க சார். என்ன கோவிந்த் அண்ணே, எப்படி இருக்கீங்க? சுபிட்சமா இருக்கம்மா. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு பொங்குது இந்த மனசு கண்ணுக்கு 100 வயசு அவ சொல்லுக்கு 6 வயசு. இந்த ஆள் மூஞ்சி எப்படி போகுது? சொல்லுக்கு 6 வயசு. ஐயோ அம்மாடி. ஐயா என்னையா முழு பாட்டுமாயா பாட போறீங்க? முட்டி மூச்சு வாங்குதுயா. யோ வா கொடியா. இதே நாளன தானே? யோ சொல்லிட்டியா? ஏய் சீக்கிரம் கொண்டாயா, ஐயா தாங்க மாட்டாரு. பாண்டி சார் பாடாவது பையன். ஐயா அவசரம் தெரியாதவனா இருக்கான். சீக்கிரம் எடுத்து ஊத்தியா. ஊத்துறையா. சாப்பிடுங்கய்யா, சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்கய்யா. லிவரையும் பார்த்துக்குங்க. குடிய. ஐயா உங்க முன்னாடி எப்படியா குடிக்கிறது? உன் வாயால தான் குடிய. அடாடாடாடா, என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. சிம்ரன் இது வேறயா? வா 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 சீக்கிரம் வா. 3 நாளைக்கு முன்னாடி போட்ட சிக்கன் போல இருக்கு. ஃப்ரெஷ்ஷா பிரமாதமா இருக்கு. என்ன கோவிந்தன் சார், நம்ம கடையவே கிண்டல் எடுக்கிறீங்க? வாட தூக்கலா இருக்குமா? நம்ம கடையாச்சே, சாப்பிட்டு பாருங்க. காரம் தூக்கலா இருக்கும். டேய் தம்பி வா. என்னையா? உன்னை தாண்டா வா. சிம்ரன் தம்பிக்கு காது கேட்காதோ? ஐயா அவன் காதை ஒளிச்சு வச்சிருக்கான் ஐயா, கேட்காது. கிட்ட வந்தாதான். உன் பேர் என்னடா? முகுந்தன். முகுந்தன். எந்த ஊரு? உன்னதாண்டா. ஏய் ஐயா கேக்குறாருல்ல. சித்திரதுர்கா. என்ன கோவிந்தன் சார்? ஏய் பேசக்கூடாது. என்ன வேலை பார்த்த? ஹோட்டல் வேலை தாங்க. தலப்பா கட்டா இருக்கும். கட்ட பார்த்தாலே தெரியுது சார். யூனோ பாண்டி. என்ன அடியா? கணேஷ் பாண்டி. அக்யூஸ்ட கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். பட் பயப்படாத, உன்னை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுது. நல்லவனாதான் தெரியுதுயா. சரக்கு சாப்பிடுறியா? வேணாங்க. ஏண்டா? பழக்கம் இல்லைங்க. அம்புட்டு நல்லவனடா நீ. போயா போ. ஒரு நிமிஷம் சார். அகெயின் யூனோ பாண்டி. கணேஷ் பாண்டி அக்யூஸ்ட் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சு. ஐயா எதையும் 2 தடவை சொல்லுவாரு. என்ன கோவிந்தண்ணா, அதுவே பஞ்சத்துக்கு பழக்க வந்திருக்கு. பஞ்சத்துக்கு தான் வருவாங்கம்மா, ஆனா பஞ்சர் ஆக்கிட்டு போயிடுவாங்கம்மா. ஜாக்கிரதையா இருக்கணும். சரி சரி முதல்ல சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுறது? ஏய் பாட்டு எழுந்துறீங்க. ஆரம்பிச்சிட்டாயா? அவள் என்னையே அழைக்கும். வழக்கமான பாட்டு தான். என்னவோ நடக்குது நடப்பு, அதிலேதோ ஒன்று இருக்கு. சரி சார். ஏய் வேலு மாமா, அக்கா பாத்துக்கடா. அதான் மாமா பண்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? காய் வைக்கிற துணிலாம் காணாம போகுது. सोलिके पीछे काहे सोलिके पीछे पिन्नाडी सोलिके पीछे काहे. ஏய் என்னடா சத்தம்? கேக்குறேன்ல. ஏய் ஏன்டா கடை தோறையா வாயா. ஏய் அண்ணே என்னடாங்க சத்தம்? அதானே அது வந்துண்ணே அக்காவோட ஜாக்கெட்டை காணுமா? ஜாக்கெட்டை காணுமா? இவங்க லாரி தொடைக்க ஏன் துணிதான் கிடைக்குதா? கையில மட்டும் கிடைக்கட்டும், மண்டை உடைச்சிடுறேன் அப்படியே. அது எப்படி என் ஜாக்கெட் துணி மட்டும் காணாம போகுது? முகுந்தா ஏய் வாயா, தூக்கிட்டல 7வது ஜாக்கெட்ட. கலியுகத்துல ஜகஜ பாப்பா. நம்ம எல்லாருக்கும் சோறு போடுறோடா சிம்ரன். அவ விஷயத்துல ஏதாவது வம்பு கும்பு பண்ணி வாலாட்டணும்னு நினைச்ச அவ்வளவுதான்.
சங்கடத்துல அங்க பொண்டாட்ட போட்டு தெளிட்டு இங்க இவ்வளவு உசார் பண்ண வந்துட்டியா? முடிஞ்சதுடா உன் சீனு. இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். அப்புறம் கரெக்ட் சார். அவ சொன்னா சரிங்க. நல்ல ஆம்லேட் போடியாம போட்டு வா. ஓ இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். ஆனா உன்னையா இவன் தப்பு தப்பா பாடினாலும் ஐயா சிவாஜி பாட்டு தான் ஐயா பாடுறான். அதுல எனக்கு சந்தோஷம் ஐயா. என்னய்யா அவர் என்ன கேட்டாரு? உன்னத்தாயா என்ன கேட்டாரு? ஆம்லெட் வேணும்னு சொன்னாரு. ஆம்லெட்டா? சரி பாத்து இதே நல்ல எண்ணெயிலே போடு. ஐயோ மீராவுக்கு அவ அம்மானா ரொம்ப இஷ்டம் போல. ஆமா, உனக்கு உன் பொண்டாட்டி கிட்ட பேசணும்லாம் தோணல? வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு வாட்டி கூட உன் பொண்டாட்டி பற்றி பேச மாட்டேன்றியா? ஏன் செல்ஃபோன்லாம் இல்லையா? இல்லை. செல்ஃபோனா பொண்டாட்டியா? ரெண்டுமே. கேட்டா சொல்லவா போற? உனக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லையா? சொந்தக்காரங்களா? சொந்தக்காரங்களால யார் சந்தோஷமா இருக்காங்க? மீதி உள்ள லெஸ்ல தான் நான் இருக்கேன். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணமா? எனக்கா? இன்னும் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. அதான் சமீர். ரெகுலரா என் கடைக்கு சாப்பிட வருவான். லாரி கிளீனர். பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு, முடிவு பண்ணிட்டேன் அவனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கடை வரைக்கும் வந்தவனோட பழக்கம் வீடு வரைக்கும் தொடர ஆரம்பிச்சது. அவன் எனக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு ஒரு நினைப்பு. பெத்தவங்க வளர்க்குற பசங்களே தப்பான முடிவு எடுக்கும்போது தனியா வளர்ந்து பொண்ணுனா கேட்கவா வேணும்? இவனைதான் கட்டிக்க போறோமேன்னு ஒரு நினைப்புல படுக்க வரைக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். அப்போதான் அவனுக்குள்ள இருந்த பல நாள் லட்சியம் தெரிய வந்துச்சு. என் கூட படுக்கிறது இல்ல, அவன் சொந்தமா லாரி வாங்கணுமா. லட்சியம்னா பொறம்போக்கு. நீதான் தாபா வச்சிருக்கியே, 10 பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லாம உன் உடம்பையும் கொடுத்தேனா நிறைய காசு கிடைக்கும். சொந்தமா லாரி வாங்கணும்னா சாலா. ஒன்று அவனை கொலை பண்ணணும், இல்லை நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு மட்டமா யோசிச்சேன். ஆனா என்ன சுத்தி என்ன நம்பி இருக்கிற என் தாபால வேலை செய்யற அந்த 10 பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. நம்பே வீட்டுல விட்டதுக்கா இப்படி பண்ணிட்டல? ஒரு நாள் நீ அழிஞ்சு போற, பாத்துக்கிட்டே இரு. 3 வருஷம் ஆச்சு, இருக்கானா செத்துட்டானான்னு கூட தெரியல. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்கு.
அப்பா 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 சாப்பிட்டீங்களாப்பா? நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போலாமா? இல்ல. நான் பிள்ளையார பாட்ட வேண்டின அம்மா பத்திரமா இருக்காங்கன்னாரு. மீரா போய் படு. இல்லப்பா நான் போக மாட்டேன்ப்பா. எப்ப நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் சொல்லுங்க. நான் எப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா. எனக்கு நாட்டையும் பிடிக்கலப்பா. எனக்கு இங்க விளையாட யாருமே இல்லப்பா. ப்ளீஸ்ப்பா. சொன்னா நம்பவே மாட்டீங்களாப்பா? அம்மா கிட்டே போயிடலாம்ப்பா. ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூலுக்கு போல, மிஸ் எல்லாம் திட்டுவாங்க. மீரா வாய் முடு. பேசாம இருக்க மாட்டேன். தோணன்னு பேசிக்கிட்டேன். போய் படுப்போ. அதுல போ. வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. போடி உள்ள. மீரா உள்ள போ. குழந்தை சாப்பிட்டாளா? என்னாச்சு ஜெனி? இந்தா என்ன இது? இவ்வளவுதான் கிடைச்சது. எவ்வளோ? 10,000. ஏய், இது யாருக்குன்னு கொடுக்க முடியும்? எடு. ஜெனி எடுங்கறல்ல. என்னாச்சுங்கறல்ல? எடு முகுந்த். என்னாச்சு சொல்லு. எடுக்கறியா? என்னாச்சு? வாயை திறந்து ஏதாவது சொல்ல. சாகடிக்காதரி. யாரு நானா? சாவு வரலன்னு காத்துட்டு இருக்கேன். சுத்தி வளைக்காத. என்னாச்சு? இன்னும் என்னதான் ஆகணும் முகுந்த்? மெதுவா. நான் உனக்கு என்னடா மெதுவா, பண்ண? குழந்தை. ஏன் இப்படி பண்ற? ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் 1 செகண்ட் ஜெனி. இப்பதானே உள்ள வர. வீட்ல இருந்துடா வந்தவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும் தானே நீ இவ்ளோ லேட்டா வர? ஜெனி will you stop it? Why should I stop this முகுந்த்? You started this hell. ஆனா கஷ்டப்படுது என்னவோ நானும் மீராவும் தான். இப்ப நான் வருத்தப்படுறேன். உன் கூட வாழற வாழ்க்கை நரகத்துல வாழற மாதிரி இருக்கு. என்னோட வாழறது சொர்க்கம்னு சொன்ன, இப்ப சொர்க்கம் நரகமா தெரியுதா? அன்னைக்கு I believed you. இப்போ But I still love you. காதலிக்கிற எல்லாருமே இப்படிதான் கஷ்டப்படுறாங்களா முகுந்த்? ஏண்டா? Why? நீ செஞ்சு வச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்? யாரும் செய்யாத தப்ப. ஜெனி நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானே பண்ணேன். நான் உன்கிட்ட கேட்டேனா? கடன் வாங்கி ஜாலியா செலவழிக்கலான்னு நானா சொன்னேன்? செஞ்சதெல்லாம் நீ செஞ்சுட்டு எனக்காக செஞ்சுன்னு சொல்வியா? Damn it. என்ன ஜெனி பேசுற? அன்னைக்கு செய்யும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது தப்பா தெரியுதுல உனக்கு? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இருந்தது ஹாஸ்டல்ல. 3 வேளை சாப்பாடு, அதுவும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. தூங்க 4 அடி இடம் போதும் எனக்கு. வேற எந்த ஆசையும் படாம வளர்ந்த பொண்ணு நான் கேட்டேனா உன்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்டிருப்பேன்னு சொல்லு. எதுவுமே கிடைக்காம வளர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு எல்லாமே பண்ண. அது தப்புன்னு சொல்றியா? கஷ்டமா இருக்கு ஜெனி. நீ செஞ்சது தப்புன்னு சொல்லல முகுந்த். கடன் வாங்கி செஞ்சே அதுதான் தப்பு. கடன் 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 எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தானா? எவன்டி கடன் வாங்கல? உலகமே கடன்ல தாண்டி சுத்திட்டு இருக்கு. வெரி கிளவர் ஆர்குமெண்ட் முகுந்த். ஆனா கடனை திருப்பி கட்ட முடியுமான்னு பார்த்து வாங்கணும். இல்லனா ஓ நிலைமை தான் எல்லாருக்கும். ஊர் ஊரா ஓடி ஒளிய வேண்டியதான். ஊர் ஊரா ஒண்ணா என்ன?
உன்னையும் மீறி அவன் தனியா விட்டுட்டு ஓடலையே. அது வேற செய்வியா நீ? அனாதை தானே நான், கேட்கறதுக்கு யார் இருக்கா? இப்படிலாம் பேசாத ஜெனி. செஞ்சாலும் செய்வேன் நீ. ஜெனி ப்ளீஸ். உன்னை நம்ப முடியாத முகுந்த். என்ன நம்ப முடியலையா? மறந்துட்டியா ஜெனி? கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம பொண்டாட்டியோ குழந்தையோ தனியா வீட்டுல விட்டுட்டு போறவனை எப்படி நம்ப முடியும் முகுந்த்? டெய்லி நீ வெளில போனா திரும்ப வீட்டுக்கு வருவியானே சந்தேகமா வருது முகுந்த். Stop it ஜெனி. You started again. It's bloody boring. சொன்னது எத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருப்ப? So, do you think God is going to come and give you money or pay your debts for you? எனக்கு கடவுள் விதி இது மேலலாம் நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் இருந்தா நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? ரப்பிஷ். பிரச்சனையை தீர்க்க உங்க அப்பா அம்மா கிட்ட போகலான்னு சொன்னேன். அத்தையும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு உன் பிரஸ்டீஜ் முக்கியம். உன் வைஃபையும் உன் பொண்ணை விட உனக்கு உன் வீணா போன தன்மானம் தான் முக்கியம். நம்ம 3 பேருக்கு வேற யாருமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நம்ம 3 பேர் தான் பாத்துக்கணும். இதுக்காக யார் காலையும் போய் விட முடியாது. இனி என்னால உன்னோட வாழ முடியாது. ஏண்டி முட்டாள்தனமா பேசுற? Who me? நானா? ஜெனி மீரா பாக்குறா. மனசாட்சின்னு ஏதாவது இருக்காடா உனக்கு? Tell me முகுந்த், tell me. என் லைஃபையே நாசமாக்கிட்டியேடா. டாடி. ஜெனி. Why? You know what? இப்போ நான் வாழ்ந்த அந்த அனாதை வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. Sorry ஜெனி. என்ன பண்ண சொல்ல ஜெனி? You ruined it, Mukund. You ruined all our lives, Mukund. Why the hell, Mukund? அப்பா. பிள்ளையாரப்பா, அப்பா என்னோட சாப்பிட வரணும் பிள்ளையாரப்பா. ப்ளீஸ் பிள்ளையாரப்பா, ப்ளீஸ் பிள்ளையாரப்பா, ப்ளீஸ் பிள்ளையாரப்பா. முகுந்த். டாடி. ஏய் முகுந்த். அம்மா கூப்பிடுறாங்க. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கான். சொன்னா மட்டும் கோவம் வரும். Why the hell are you acting like this? What do you think of yourself? Huh? Why are you acting deaf? நான் கூப்பிட்டது காதுல விழலையா? சாப்பிட வருவியா மாட்டியா? ஒவ்வொரு கார்டையும் ஸ்வைப் பண்ணும் போது யோசிச்சிருக்கணும். பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஐயோ. Why are you crying now? Huh? அழுதாலும் சரி பட்னி கடந்தாலும் சரி உன் பிரச்சனை தீராது முகுந்த். பிரச்சனை எப்படி தீக்கணும்னு யோசிக்காம அழறியே. வெக்கமா இல்ல? நீ அழற மாதிரி என்னால அழ முடியாது முகுந்த். அழுகனாலே எனக்கு என்னன்னே தெரியாது. நான் தான் எந்த ஆசையுமே வச்சுக்காம வளர்ந்துட்டேனே. எனக்கெல்லாம் எப்படி அழுக வரும்? நம்ம 2 பேருக்கு நடுவில் மீரா வேற மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறா. நான் அனாதையா ஹாஸ்டல்ல நிம்மதியா படிச்சுட்டு இருந்தேன். பட் என் பொண்ணுக்கு அம்மா அப்பா இருந்தும் நிம்மதி இல்லாம அவஸ்தப்படுறா. மீராவோட ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முகுந்த். ப்ளீஸ் டூ சம்திங். நோ, இந்த அழுக நம்ம குழந்தை கொடுத்துறாத ப்ளீஸ். வா சாப்பிட போலாம். I'm sorry, Jenny.
நான் வேணும்ட்டு பண்ணடா. கூல் டவுன் முகுந்த். ஓகே விடு. கம் சாப்பிட போலாம். போதும் அப்பாக்கோ பொண்ணுக்கோ கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு. நீங்க சாப்பிட வருவீங்கன்னு பிள்ளையாரப்பா சொன்னாரே. சாப்பிடு ப்ளீஸ். சாப்பிடுங்கப்பா, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல. சாப்பிடுங்கறல்ல. தூக்கம் வரலையா? ஹலோ. அவர் இல்லை சார். சார் முதல்ல ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க சார். ஓகே. கடங்காரெல்லாம் வேக்கப் கால் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு காலங்காத்தால. மீரா ஃபாஸ்டா ரெடி ஆகுப்பா. இந்த ஃபோனை எங்கே வச்சு தொலைச்சணும்? ஹலோ. ஹலோ, ஓடிஐ பேங்க்ல இருந்து பேசுறோம். முகுந்த் இருக்காரா? அவர் இல்ல சார். என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? எந்த காலுக்கும் ரிப்ளை பண்றது இல்ல. நீங்க போன் அடிச்சா உங்களுக்கு அடிச்சா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? டியூ கட்டணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது உங்களுக்கு. லீகல் நோட்டீஸும் அனுப்பியாச்சு, அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலீஸோட வந்தாதான் பதில் சொல்வீங்களா? வந்தா ரொம்ப வேற மாதிரி ஆயிடும் மேடம். மீரா ரெடி ஆனியா இல்லையா? இப்போ ஏன்டா? ஹலோ மேடம், பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றீங்க. கடன் நீங்க வாங்குனீங்களா நாங்க? 2 நாளா ஊர்ல இல்ல சார். எப்ப அடிச்சாலும் இதே தானே மேடம் சொல்றீங்க. அவர் போனாவது எடுக்க சொல்லுங்க, அதையும் எடுக்கிறது கிடையாது. இப்ப கால் பண்ணாலும் இங்க இருக்காரு அங்க இருக்காரு இல்ல இல்லன்னு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ஆள் வர அளவுக்கு விட்டுறாதீங்க மேடம், வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோங்க. சீக்கிரம் பணத்தை கட்ட சொல்லுங்க. முகுந்த், ஏய் முகுந்த், டேய் உன்னால எப்படி இப்படிலாம் தூங்க முடியுது? கடங்காரன் காலையிலேயே எனக்கு கழுவி ஊத்துறான். ஏய் முகுந்த் எழுந்துரு. அப்பா போன்ல குடும்பம் நடத்தலாமான்னு கேக்குறான். நீ என்னடா கூலா தூங்கிட்டு இருக்க? போ 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 முகுந்த், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த சாயங்காலம் வரும்போது பிரச்சனைக்கு ஒரு முடிவோட வரணும். இல்ல மொத்தமா குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கலாம். எங்க போ சொல்ற? எங்க போய் யார கேட்க சொல்ற? யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல. சோ அதுக்கு என்ன வழி? சி முகுந்த், தெரியலடி. காலம் காத்தால தெரியலையா? ஓ தெரியல. குட். தெரியல 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 தெரியல. நானும் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? சென்னைக்கு போலாம் தானே? முடியாது ஜெனி. என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாற்ற முடியல. அவங்ககிட்ட போய் நிக்க சொல்றியா?
உன்னை விட்டுட்டு வா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொய்யான ஸ்டேட்டஸும் போலி கௌரவத்தில் வாழறவங்க அவங்ககிட்ட எல்லாம் நிற்க முடியாது ஜெனி. முட்டாள் 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 மாதிரி பேசாத. நீ பண்ற முட்டாள்தனத்துக்கு உனக்கு பிடிவாத வேற. இதுல நீ சொல்ற உங்க அப்பா அம்மாவுக்கு போலி கௌரவம்னு. நீயே உன் போலி கௌரவத்தினால தானே ஊரை சுத்தி கடன் வாங்கின. இன்னைக்கு ஊரா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். பெங்களூர், சித்திரதுர்கா, சிக்மங்களூர்னு. ஐயோ முக்குந்த், இதனால மீராவோட படிப்பு கெட்டு போறது கொஞ்சமாவது தெரியுதா உனக்கு? நான் பண்ண புண்ணியம் நினைச்சேன். நீ இப்பதானே தெரியுது நான் பண்ண பாவம். நீனு ஜெனி பேசாத முகுந்த், பேசாத. எனக்கு ஏற்பட்ட அவமானம், வேதனை இதெல்லாம் என் பொண்ணு படக்கூடாது. இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவெடுத்ததா சரி வரும். என்ன முடிவு? என்னவோனா என்னவோ இது வரைக்கும் உனக்காக வாழ்ந்தா இனிமே என் பொண்ணுக்காக வாழ போறேன். அதுக்கு போன்ல பேசலவன் கூடலாம் போய் குடும்பம் நடத்தி கடன் அடைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். குழந்தை முன்னாடி என்னடி பேச? வாழ்க்கையில செட்டில் ஆகாம கல்யாணம் பண்ணல. எனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. முடிவு எடுக்கலாம். முடிவு நீ என்னடி முடிவு எடுக்கிறது? நான் எடுக்கிறேன் முடிவு. இப்ப 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 எடுக்கிறேன் முடிவு. நான் அடி கேட்டேன். பேங்க் லோன் கிரெடிட் கார்டு நானா கேட்டேன். அவங்களே தான் நீங்க கொடுத்தாங்க. இப்ப டார்ச்சர் பண்றாங்களா? பாக்குறேன். இனிமே யார்கிட்ட போய் கேக்குறான்னு பாக்குறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இதோ இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் எரிஞ்சு சிலுசிலா போற பாரு. No daddy, please daddy, I love you daddy, please daddy, I love you daddy. Daddy, please daddy, please daddy, I love you daddy, please daddy. வாங்க டாடி, நம்ம அம்மா வெறுப்பலாம் டாடி, ப்ளீஸ் டாடி. டாடி நோ டாடி, நோ டாடி, ஐ லவ் யூ டாடி. ஜெனி, மம்மி எழுந்துருங்க மம்மி, மம்மி எழுந்துருங்க மம்மி, மம்மி என்ன பாருங்க மம்மி. டாடி மம்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் டாடி. மம்மி எழுந்துருங்க மம்மி, என்ன பாருங்க மம்மி, உங்களுக்கு என்னாச்சு மம்மி? மம்மி என்ன பார்க்க சொல்லுங்க டாடி. மம்மி எழுந்துருங்க மம்மி, உங்களுக்கு என்னாச்சு மம்மி? டாடி மம்மிக்கு என்னாச்சு டாடி? மம்மி மம்மி பேச சொல்லுங்க டாடி, ப்ளீஸ் டாடி, வாங்க டாடி, ப்ளீஸ் டாடி, மம்மி என்ன பேச சொல்லுங்க டாடி. மம்மி எழுந்துருங்க மம்மி, மம்மி எழுந்துருங்க மம்மி. உனக்காக தான் என் குடும்பம் இப்படி பேச சொல்லுங்க. உன் சந்தோஷம் முக்கியம் தாண்டி. எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாது ஜெனி. என்ன மன்னிச்சிருச்சு. ஐயோ ஜெனி, மம்மி எழுந்துருங்க மம்மி, உங்களுக்கு என்னாச்சு மம்மி? ஐ அம் சாரி ஜெனி, என்ன மன்னிச்சிரு. மார்னிங் சார். உட்காரையா. தேங்க்யூ சார். உந்தா இங்க வா. சார் வந்தாதான் ஒரு கலக்கலப்பு இல்லை. சாப்பிடியா உடம்பு பார்த்து. சிம்ரன் எதிரில் வேற உட்காந்துருக்கான். சார் உட்காரு சார், நான் பார்த்துக்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். உட்காரு சார். நான் உட்கார. என்னடா பொன்னாட்டிய பறி கொடுத்த மாதிரி இருக்கு. சொந்த ஊர் கர்நாடகாவா? சென்னை தான் சார். சித்திரதுர்கான்னு சொன்ன? அங்கே போய் செட்டில் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எங்க? சென்னையில். பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்க. தாபால வேலை செய்கிற? வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்ல. உன்னதான். என்ன சிம்ரன் ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். உடம்பு சரியில்லை? அதை விடுங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. வேற ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைனா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாம் சரியா தானே போகுது? குழப்பம் ஒன்றும் இல்லையே? சிம்ரன், இவனை பார்த்தா பாவமா இருக்கு. இவன் கண்ணை பார்த்தா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். இதைத்தான் நானும் வந்ததுலேருந்தே கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கேட்டா மட்டும்
சொல்லிடவா போறோம்? அப்படியே சொல்லு முகுந்த், ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த பாரு, உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு நீ வேற, சிம்ரன் வேற இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன உதவி வேணாலும் சரி, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். ஓகே, ஒரு வேலை பண்ணு. சாயங்காலம் வீட்டுக்கு வா, ஃப்ரீயாக பேசலாம். இல்லை சார், வேலை இருக்கு. அப்படியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சொல்லிட்டா, வீட்டுக்கு வா. யோ, என்கிட்ட தான் ஒன்றும் சொல்லலை. போய் பாண்டி சார் கிட்டயாவது மனசு விட்டு பேசு. போயா? சரி போ. சரிங்க சார், வரேன் சார். என்ன பிரச்சனை தெரியலையே, ஒரு மார்க்கமா இருக்கா? அதான் எனக்கும் புரியல. பிடிச்சிருக்கா உனக்கு? ஆ? நான் பேசுறேன். சாயங்காலம் அவனை வீட்டுக்கு அனுப்பு. வரேன். யோ வாங்கயா. கோவிந்தா வந்துட்டேன் சார். டேய் தம்பி, வரேன். சார் உங்ககிட்ட பேசணும். என்னடா, என்ன விஷயம்? சாயந்தரம் ஃப்ரீயா இருப்பீங்களா சார்? சார் நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். வா வா. சரி. Merrily, 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 lies a bird a dream. ஹை, என்ன பாப்பா, எப்படி இருக்கிற? உங்க அப்பா இருக்கிறாரா? உள்ள இருக்காரு. டாடி சார், சார். டாடி. என்ன சார் நீ மட்டும் ஆடி அஸ்னி வர? ஓடி வாங்க சார். வாங்க பாஸ். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓட்டி பார்த்து சொல்லுங்க. தாங்க சாவி. சரி. என்ன சார், ஊடெல்லாம் பிடிச்சிக்குதா? பிடிச்சிருக்கு. காசு? அதெல்லாம் அக்கா குத்துச்சு. சரிங்க. வட்டா பாப்பா. கோட்டரி. இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருந்தோன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். உடனே மீராவை கூட்டிட்டு கிளம்பணும். அப்புறம் இதான் அரண்மனை. இங்க ஒரு ராணி இருந்தா, அட்டகாசமான ஒரு இளவரசன் இருந்தா. ஆனா இப்போ இல்ல. போலீஸ் வேலை என்ன சும்மாவா? முகுந்தா, நான் காலையில காக்கி சட்டை போட்டேனா கழட்டுற வரைக்கும் மனுஷனே கிடையாது. ஆனா அவ அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? சாயங்கால சினிமா, பீச்சு, பூன்னு எனக்கு தெரியாது. I'm not an ordinary guy. I love my profession. Yes. என் பையனுக்கு 4 வயசு. Finally divorce. The great divorce. மனசாச்சே இல்லாம விட்டுட்டு போயிட்டா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கு 19 வயசு. கண்ணில் கூட காட்டல. எஸ், இன்ன வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது. பொண்டாட்டியா போலீஸ் வேலைன்னு பார்த்தா போலீஸ் வேலை தான் எனக்கு முக்கியமா தோணுச்சு. போட்டு கொடுத்துட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணித்தான் ஆகணும். வேற வழி. மனுஷன் தானே. சார் பார்த்து. இரியா, நான் போதெல்லாம் கிடையாது. இரியா. ஆல்ரைட். இந்த பாரு, சிம்ரன் நல்ல பொண்ணைய. இந்த உலகத்துல பொண்டாட்டி, வெப்பாட்டி, காதலி, அதை தவிர வேற எந்த மேலான உறவு இருந்தாலும், தாய், என் தங்க, என் மக, எப்படி அவளும் வச்சுக்கலாம். அதான் சிம்ரன் நல்ல பொண்ணுற. அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் நான் ஆசைப்பேன். அவ சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல சிரிப்ப பார்த்து, அதுக்கு காரணம் நீ. சார் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. நம்பிக்கை பாண்டிடா, கணேஷ் பாண்டி பாத்துக்கிறார்.
ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சார் ஓகே ஓகே. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு அண்ணாச்சி காணி நூத்தாப்ப ரெடியா? நைனா வச்சிட்டியா? கலைக்கு ஒன்று பொண்ணா ஆபாய் ஒழுங்கா பாடுப்பா. ஒய்விச்சு பாடுறே. என்ன பாட்டு பாட? அம்மா பாட்டுதான். அம்மா பாட்டுன்னா சோறு ஊட்டும் போது பாடுவாங்கல்ல அதுவா? நிலா நிலா வருவியா, நிக்காம வருவியா, மலை மேல ஏறி வந்து மல்லியப்பூ தருவியா? நிலா நிலா வருவியா, நிக்காம வருவியா, மலை மேல ஏறி வந்து மல்லியப்பூ தருவியா? நிலா 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 நிலா. கண்ணுக்குள்ள காஸ்ட்லி பாரு, பக்கத்துல போலீஸ்காரு, கரெக்ட் பண்ண கிட்ட போனா ஐயோ டேஞ்சரு. உன்ன நான் மீட்டிங்கு, ட்ரீம் உள்ள டேட்டிங்கு, 2 பேரும் சேர்ந்து கிட்டா ஜால் குஜால் செம ராக்கிங்கு. 3 கம்மிங்கா, நோ ஸ்டாண்டு கம்மிங்கா, ஹில் மேல கிளைம்பு பண்ணி ஜாஸ்மின் ஃப்ளவர் கிவிங்கா. 3 கம்மிங்கா, நோ ஸ்டாண்டு கம்மிங்கா, ஹில் மேல கிளைம்பு பண்ணி ஜாஸ்மின் ஃப்ளவர் கிவிங்கா. 3 சும் 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 சும். தக்காளி நேரத்துல தல தலன்னு ததும்புற முத்தத்தால் மொத்தமா எடுத்துடுவேனே. ஸ்வீட்டா நீ முன்னே நிக்க பேடாவ என்ன பாக்க, சிக்கனா சிற்பத்தை செதுக்கிடுவேனே. சின்ன சிரிக்கி என்ன கிறுக்கி விட்டாலே விட்டாலே, ஏட்டால ஆல்ட்டாகி நின்னேனே. உசார் பண்ணி கொத்தின்னு போவ வந்தேனே வந்தேனே, நிஜாருல கய உட்டுன்னு நின்னேனே. டோன்ட் வரி மாமே, ஃப்ரீயா உட்டு மாமு, உடஞ்சு போன பாய் நமக்கு. हाय चंदा मम्मा आएगा, जल्दी से आएगा, पर्वत की ऊंची से चमेली लाएगा. चंदा मम्मा आएगा, जल्दी जल्दी आएगा, पर्वत की ऊंची से चमेली लाएगा. चंदा मम्मा हाय चंदा मम्मा. ஹாட்டாக கள்ளி இருக்க, வேஸ்டாக நீயும் சுத்த, வறுக்கும் கோழிக்கு துணையா போகாத. கிளியாட்டம் நான் இருக்க, குரங்காட்டம் நீ இருக்க, மலைய மாட்டிக்க ஆசைய வைக்காத. நல்ல நோட்டு போல மூஞ்சிய நீயும் மாத்தாத மாத்தாத, கள்ள நோட்டுக்கு பிசினஸ் இங்க தேடாத. நீ உஷார் பண்ண உருகி போதும் ஆளுந்தான் நான் இல்ல, பேஜார் பண்ண உனக்கு நாளைக்கு வேலை இல்ல. ஃப்ரீயா விடுமாமு, தந்தூரி அடுப்பு சும்மா இருக்கு. రావోయి చందమామ వస్తావా, త్వరగా త్వరగా వస్తావా, కొండ మీద ఉన్న మల్లె పూలు తీసుకొస్తావా. చందమామ వస్తావా, త్వరగా త్వరగా వస్తావా, కొండ మీద ఉన్న మల్లె పూలు తీసుకొస్తావా. చందమామ హో చందమామ.
நீ சாப்பிட்டியா? ம். நான் தேவையில்லாமல் இங்கே வந்து உன்னை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சிம்ரன், என்னை மன்னிச்சிரு. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கேன்னு உனக்கு தெரியாது. நீயும் நிறைய முறை என்னை பற்றி கேட்டிருக்க. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை சிம்ரன். சொன்னா புரியல. வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு உன் மூலமா, பாண்டி மூலமா பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பட் டூ லேட். பல விதமான கனவுகளோட ஆரம்பிச்ச என் வாழ்க்கை இப்ப எல்லாமே சூன்யமா போச்சு. பாண்டி கூப்பிட்டாரே, நீ போனியா? உன்னை பத்தி ஏதாச்சும் கேட்டாரா? அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கை, வலி, வேதனை எல்லாத்தையும் சொன்னார். அவரை விட்டுட்டு போன பொண்டாட்டி, அவரை பார்க்கணும்னு துடிக்கிற பையன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். ஆனா அவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு. என்னால முடியல. பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, அதுக்காக அதே யோசிச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? முதல்ல பிரச்சனையை உள்ளேந்து யோசிக்கிறத விட அதை தள்ளி போய் நின்று பாரு. பிரச்சனையும் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். வேணா என்ன எடுத்துக்கோ, நீ என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட பார்த்துருக்க முடியாது. அதை தூக்கி தள்ளி வச்சு பார்த்ததுனால தான் இன்னைக்கு 10 பேர் என்னால் சாப்பிட்றாங்க. நம்பி வந்த ஒன்னையும் இந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது கடைசி வரைக்கும் தொடரணும்னு ஒரு ஆசை தான் உன்கிட்ட. புரியுது சிம்ரன், உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. சரி, அதை விடு. கடைசியா கேட்குறேன், உன் பொண்டாட்டி இல்ல இல்ல இல்லனா அவ உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? எப்படி? சிம்ரன், நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கோ நாளைக்கோ கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒன்றும் இல்லையா, 3 நாளைக்கு ஒரு ஐகான் கார்டு இருந்தது. அது யாருக்கு தெரியல. அது விஷயமா தான் வந்தேன். ப்ரொமோஷன் வரணும். ஒரு நிமிஷம். ஏய், என்னடா சார்? என்னடா இந்த பக்கம்? சிக்கன் சொல்லிட்டு வரலான்னு. ஆமா, என்னமோ பேசணும்னு சொன்ன சார். வீட்டுக்கு வந்து இங்கேயே சொல்றா, சாயந்தரம் டியூட்டி இருக்கு. சார், முகுந்தனை பத்தி பேசலாம் சார். முகுந்தனா? ஆமா சார், தாபால வேலை செய்யறேன் முகுந்தன். சரி சொல்லு சார். பர்சனலா பேசணும் சார். யோ, டியூட்டியை பாருங்கயா. சரிங்க. என்ன சிம்ரன் பிரச்சனை பண்றானா? வேற மேட்ரு சார். உன் இன்ஸ்பெக்டர் கணேச பாண்டிட்ட சொல்ல வேண்டியதானே? அவரு வேஸ்ட் சார். சிவாஜி பாட்டை பாடின்னு சிம்ரன் கூட சிரிச்சு நேர்பார் சார். நீங்க தான் கரெக்டான ஆளு சார். ப்ரமோஷனுக்கு வேலை வந்துருச்சு.
கதவை உடைச்சிருக்காங்க. மீரா, 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 மீரா. கிருஷ்ணா, என்ன என் குழந்தைய பாத்தியா? கிருஷ்ணா, வர இருடா. தண்ணி மண்ணு வாடா. எனக்கு 4000 பேர் வர. இந்தா. ஏய், என்ன தர முகுந்தா? ஏதோ அவன் குழந்தைய காணுமா தேடி நிற்கிறான். குழந்தையா? இவன் ஒருத்தன் நக்க எங்க தர்றான் பாரா. ஐயோ ஐயோ. டே முகுந்தா, இங்க வா. யாரு தர்றா? குழந்தையா? ஏய் மீரா பாத்தியா? தர்ஷன் காவாண்ட எஸ்ஐ கோவிந்த கிட்டல உன் குழந்தை மொத்த கதையும் சொல்லிடுச்சு. அங்க போய் கையேடுறா, கையேடு. எல்லா கதையும் மொத்தமா தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி கோபப்பட்டு தான் பொண்டாட்டி அடிச்சு கொண்டுட்ட. கம்பி என்ன போ மச்சா மாட்டிக்கினாரு கோட். நிறைய போச்சு. அம்மா எழுந்துக்கவே இல்ல. அம்மா கீழே விழுந்துட்டாங்க. மீரா, நிறைய ரத்தம் வந்துடுச்சு. ஆமா, இதே நீ யார்ட்டையும் சொல்லல. கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீ அப்படியே வந்து கோர்ட்ல சொல்லுவியா? வாடா அக்யூஸ்ட். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். சரியா போச்சு. சார் நான் சொல்றத கொஞ்சம். உன் பொண்ணு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாடா. என்கிட்ட சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொல்லுவியம்மா? மீரா சார் முதல்ல என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். ஏய், கட்டின பொண்டாட்டிய கையால் அடிச்சு கொண்டுட்டு இப்ப தலைமறைவா இருக்கு. சார் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க சார். அது ஒரு விபத்து. உனக்கு அது விபத்து. ஆனா அது எங்களை பொறுத்த வரைக்கும் கொலை. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ போலீஸ்ல போய் சரணடைய வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்க வந்து தலைமறைவா இருக்க. என்ன தைரியம்டா உனக்கு? சார் தலைமறைவாகணும் இல்லை சார். நானே என் குழந்தைய கொண்டு போய் சென்னையில் இருக்க என் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு போலீஸில் சரணடையலாம் தான் இருந்தேன். வர வழியில் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி ரெடியாக 10 நாள் ஆகும்னு சொன்னாங்க. அதனால தான் சார் இங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை. எனக்கும் கடைசியாக 10 நாள் என் குழந்தை கூட தங்குற ஒரு வாய்ப்பாக நினச்சேன் சார். அதை தவிர வேறு எந்த தப்பும் பண்ணலை. வண்டி ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு போகலான்னு இருந்தேன். ப்ளீஸ் சார் நான் சொல்கிறத கேளுங்க. ஏய், நீ சொல்றது கேட்க நான் கணேச பாண்டியன் இல்லை. மறைக்காம சொல்லு. ஏண்டா அவன் பொண்டாட்டியை கொண்டேன்? சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அவளை கொலை பண்ணலை. நான் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் சார். ஜெனி ஒரு அனாதை. அவள் வாழ்க்கையில் எதெல்லாம் அமையலையோ எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். அதோட விளைவு கடன் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. கிரெடிட் கார்டில் ஆரம்பிச்சு பர்சனல் லோன், ஃபினான்ஸ், கந்து வெட்டின்னு ஏறிட்டே போச்சு. அப்போ தெரியல சார் கடன் ஒரு மனுஷன் எவ்வளோ பாதிக்கும்னு. அதுக்கு காரணம் ஜெனியோட முகத்தில் இருந்த ஒரு சின்ன சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை மொத்தமாக தொலைச்சிருவேன்னு எனக்கு அப்போ தெரியல சார். தயவு செஞ்சு நம்புங்க சார். வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் நடு விட்டுருவேனா? நல்லா பாத்துக்கோ. ஒண்ணு இது இல்லன்னா இது. எது வேணுமோ அதை நீயே செலக்ட் பண்ணிக்க. இது பிரகாரம் போனீனா உன் குழந்தைய ஜெயில இருந்து திரும்பி வந்து நீ பார்க்கலாம். இதுனா உன்னை போட்டு தள்ளிட்டு உன் பொண்ணை அனாதையாக்கிடுவேன். புரியுதா? நாளைக்கு கோர்ட்ல நீ வந்து சாட்சி சொல்லணும். இல்ல யாரோட குழந்தைய யாரோ அனாதையாக்குறது? நானும் ஜெனியும் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமாடா உனக்கு? மீரா, நானே போலீஸ்ல சரணடையான் தான்டா இருந்தேன். ஏன்டா நான் அப்படி பண்ண வச்சேன்? ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன் பாவி.
ஐயோ, செய்யாத கொலைக்கு என்ன கொலை பண்ண வச்சுட்டேடா. போடா போடா. டாடி நம்ம எங்கே போயிடலாம் டாடி, நம்ம எங்கே போயிடலாம் டாடி. இது ஒரு வகை வரைமுறை தவறிய வேகம். இதுவரை உடன் இருந்த விவேகமும் நோகும். சூழல் நமக்கு சுமையா, காலம் அமைக்கும் பகையா, விதி இது சதி இது என உரைப்பது வீழ்வோர்கள் வாரம். இது சரியா, சரி இது தவறிது என வகுப்பது வாழ்வோரின் மேதம். புரியலையா? எதிலும் தெளிவை எளிதில் இழந்திட, இயல்பு நிலைய இதயம் மறந்திட, அனைத்தும் கொடிய நாளாய் விடுந்திட, அறிவை இழந்து பாழாய் மடிந்திட, இது ஒரு பிறவியின் இலக்கென தகுமா? அம்மா இங்கே அப்பா இருக்காங்க. எங்கம்மா இருக்காங்க? வாட்ச்மேன், வாட்ச்மேன். பாழறீங்க. நோ டாடி, நம்ம அம்மா கிட்டே போயிடலாம் டாடி. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. வாட்ச்மேன். இல்ல டாடி, நோ டாடி, வேணாம் டாடி. போகாதீங்க டாடி. டாடி டாடி. நீங்களும் வாங்க ப்ளீஸ் டாடி. மீரா, மேல போமா. யாரு வீடு டாடி? இது உங்க பாட்டி வீடுடா. போ. நீங்களும் வாங்க. இல்லைன்னா போக மாட்டேன். இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க அம்மா அப்பா என்ன வளர்த்தவங்க. உன்னை நல்லபடியா பார்த்து பாக்கடா. பயமா இருக்கு மீரா, மீரா போமா. வேணாம் டாடி, நம்ம அம்மா கிட்டே போகலாம். நான் பிள்ளையார பாட்ட வேண்டினேன். அம்மா நல்லா இருக்காங்கன்னாரு. நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? மீரா போ. ப்ளீஸ் டாடி, நம்ம கிட்டே விட்டுருங்க, நான் போயிடுறேன். மீரா போ. போங்கறல. போ. போக மாட்டேன். போன்னு சொன்னேன். போக மாட்டேன். போ. சாமிலா இல்ல, உன் அம்மா இல்ல, செத்து போயிட்டா. அதுதான் உண்மை. புரியுதா? போ. இதே மாதிரி அடிச்ச செத்து போயிட்டா. போ.
கண்டிப்பா வந்துருவீங்கல்லப்பா. Five little ducks went out one day over the hills and far away. The mother duck calls them quack, quack, quack. One little duck came back, back, back. One little duck went out one day over the hills and far away. The mother duck calls them quack, quack, quack. Three little ducks came back, back, back. Three little ducks went out one day over the hills and far away. The mother duck calls them quack, quack, quack. No little ducks came back, back, back.